தேசிய ஜனநாயக கூட்டணியில் தவேகாவை இணைக்க ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் முயற்சி செய்து வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தவேகா தலைவர் விஜயை தொடர்பு கொண்டு பவன் கல்யாண் கூட்டணி தொடர்பாக பேசியதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. விஜயுடன் கூட்டணி பேசுகிறார் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. என்ன விவரம் உங்களிடம்? வணக்கம். ஜனசேனா கட்சியின் தலைவரும் ஆந்திர துணை முதல்வருமான பவன் கல்யாண் தவேகா தலைவர் விஜயோடு கூட்டணி தொடர்பாக பேசியிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. என்டிஏ கூட்டணியில் இணைய விஜயை வலியுறுத்தியதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. மேலும் கடந்த ஒரு வார காலமாக இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் விஜயும் தன்னோடு நெருக்கமானவர்களிடம் இந்த கூட்டணி விஷயம் தொடர்பாக ஆலோசித்து வருவதாகவும் தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒருபுறம் அதிமுக இன்னும் தொகுதி பங்கீட்டை அறிவிக்காமல் இருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் ஏறத்தாழ இறுதி செய்யப்பட்டு விட்டும் இன்னும் அறிவிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் விஜய் கூட்டணிக்கு வருகிறாரா இல்லையா என்பதை பார்த்து கொண்டு அதனை உறுதி செய்து கொண்டு அதற்கு பிறகு அறிவிக்க திட்டமிட்டு இருப்பதாக நமக்கு தகவலாக கிடைத்திருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் சமீபத்தில் அமித்ஷாவை சந்திக்க டெல்லி சென்ற இபிஎஸ் அந்த சந்திப்புக்கு பிறகு மறுநாள் செய்தியாளர்களை சந்திக்கும் போது மேலும் சில கட்சிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் என்று குறிப்பிட்டிருந்தார். எனவே விஜய் தரப்போடு என்டிஏ அந்த கூட்டணியை சார்ந்தவர்கள் பேசிக் கொண்டு இருப்பதை தான் அவர் இபிஎஸ் இப்படி குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார் என்றும் இதன் காரணமாகவே விஜய் கூட்டணிக்கு வருகிறாரா இல்லையா என்பதை உறுதி செய்து கொண்ட பிறகுதான் அந்த தொகுதி பங்கீடு தொடர்பான அறிவிப்பை அவர்கள் வெளியிட இருப்பதாகவும் அதன் காரணமாக தான் அந்த தொகுதி பங்கீடு அறிவிப்பு தொடர்ந்து தள்ளி போவதாகவும் நமக்கு தகவலாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது.